அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சேனல் TheoryOrPractical. நான் உங்கள் நண்பர் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சார்ஜஸ். பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சார்ஜஸ்னு எடுத்துக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் சார்ஜ் தான். இப்போது ஒரு பார்ட்டிகல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 3 இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ், சார்ஜ் அண்ட் ஸ்பின். சார்ஜ் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. அப்போ அந்த சார்ஜுக்கு வந்து ஒரு எஸ்ஐ யூனிட் கண்டுபிடிச்சாங்க, அதுதான் கூலும். கூலுமோட யூனிட் என்னென்னு வேல்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்காங்க. சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். இதில் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ஜே தாம்சனும் ரூதர்ஃபோர்டும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆச்சு எந்த ஒரு சார்ஜும் க்ரியேட் ஆகலையும் ப்ரொடியூஸ் ஆகலை, ஆச்சு சார்ஜ் கேன் பி எதிர் பி கேட்டட் நாட் பி டிஸ்ட்ராய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஃபோர் ரப்பிங்காக இருக்கும்போது நியூட்ரலாக இருக்குது, அதாச்சும் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படி இருக்குது. நம்ம ஆஃப்டர் ரப்பிங் பண்ணும்போது ஒரு சைடு ஃபுல்லாக ப்ளஸ் ஆகுது, ஒரு சைடு ஃபுல்லாக மைனஸ் ஆகுது. இப்போ இங்கே இருக்கிறது தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ, புதுசாக எந்த ஒரு சார்ஜும் க்ரியேட்டாகவும் ஆகலை, எந்த ஒரு சார்ஜும் டெஸ்டாகவும் ஆகலை. இதுதான் அவங்க சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம லைஃப்பில் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இப்போது நீங்கள் டிவி கிட்ட கை கொண்டு போது அப்படியே கைனா புல் அரிக்கிற மாதிரி இருக்கும், இந்த முடினா நிற்கிற மாதிரி இருக்கும். அது காரணம் என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் டிவி வந்து ரொம்ப நேரம் போட்டுகிட்டே இருப்பீங்க. அப்போ வந்து அந்த டிவி வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகி போயிருக்கும். நம்ம உடம்பு வந்து எப்போவும் நியூட்ரல் சார்ஜில் இருக்கும். அப்போ வந்து நமக்கு கையை அப்படி கொண்டு போகும்போது அதில் வந்து நம்ம உடம்புல வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இழுக்கும். இழுக்கும் போது அந்த முடி வந்து அப்படி நட்டுட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம புல் அரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்னால் ஒன்றும் இல்லை, சார்ஜோட சின்ன அளவு அது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஒரு கேல்குலேட் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு எலக்ட்ரானோட அளவு என்ன இருக்குன்னா Q = NE அப்படின்னு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சாங்க. இப்போ சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும், அதோட சார்ஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்காங்க. அப்போது அந்த எலக்ட்ரானோட வேல்யூ கண்டுபிடிங்கன்னா 1/c, அதாவது கூலும் வேல்யூ வந்து டிவைட் பண்ணால் நமக்கு வந்து எலக்ட்ரான் வேல்யூ கண்டுபிடிச்சிடும் அப்படிங்காங்க. இப்போ வந்து எலக்ட்ரான் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்காங்கன்னா எலக்ட்ரான் ஒன் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரான் = 1.69 × 10⁻19 கூலும் அப்படின்னு கண்டுபிடிக்காங்க. அதே இது புரோட்டானுக்கு இந்த வேல்யூ, இதே எலக்ட்ரானுக்கு பார்த்தீங்கன்னா -1.69 × 10⁻19 கூலும் அப்படின்னு கண்டுபிடிக்காங்க. இதுதான் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டூரிங் ரப்பிங், அதாச்சும் நம்ம ரப் பண்ணும்போது 10⁻10 அதாச்சும் அந்த வேல்யூவில் அந்த அளவுக்கு லார்ஜாக வந்து எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் லெவலில் கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் லெவலில் வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சார்ஜஸ். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.